தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் இனி வணக்கம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுட்டு இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் நான் ஒரு வீடியோ அட்டாச் பண்றேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. வீடியோவை எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த வீடியோவை ஷூட் பண்ணது நான் தான். எல்லா இடத்துலையும் போதைப் பொருட்கள் நடமாட்டம் இன்னமும் போயிட்டு தான் இருக்கு. சரிங்களா? இன்னமும் போதைப் பொருட்கள் நடமாட்டம் இருந்துட்டு தான் இருக்கு. நாங்கள் ஆன்ஸை ஒழிச்சிட்டோம், கஞ்சாவை ஒழிச்சிட்டோம், ஏதோ குறிப்பிட்ட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள், போதை மாத்திரை எல்லாத்தையும் ஒழிச்சிட்டோம் அப்படின்றீங்க. ஆனா இந்த நபர் அவ்வளோ தைரியமா அவரோட பேக்கெட், அதாவது அவரோட பேக் பேக்கெட் சைட்ல அந்த ஹான்ஸோ குள்ளிப்போ சொல்லக்கூடிய ஒரு போதை இதை அவ்வளோ தைரியமா அந்த பேக்ல வச்சுட்டு சுத்துற அளவுக்கு தான் இந்த சட்டம் ஒழுங்கெல்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம அந்த போதை பொது எப்படி அந்த நபருக்கு கிடைச்சது? இந்த வீடியோ எங்க எடுத்தனும் நான் சொல்றேன். நான் இந்த வீடியோ எடுத்தது கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் லொகேஷன்ல இந்த வீடியோவை நான் எடுக்கிறேன். சரி, அந்த நம்பருக்கு முதல்ல அந்த போதை பொருள் எங்கிருந்து கிடைச்சது? சுத்துங்க, எல்லா இடத்துலயும் போங்க, ரைடு பண்ணுங்க. ஆனா சட்டம் ஒழுங்கு சீர் செய்யாம எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால சரி செய்ய முடியாது சிஎம் அவர்களே. ஏன்னா இப்பயுமே நிறைய இடத்துல பிளாக்ல சரக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு. நீங்க ஆரம்பத்துல ரைடு பண்ணும் போது, அதாவது ஆரம்பத்துல சொன்னீங்க இல்லையா, இத்தனை டாஸ்மாக் கடையை மூடுறன்ட்டு, அந்த லிஸ்ட் விட்டுட்டீங்க. லிஸ்ட் விட்டப்புறம் இந்த டாஸ்மாக் கடைகள்லாம் 24 மணி நேரமும் ஒரு சில இடத்துல சரக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி போதைப் பொருட்கள், இந்த மாதிரி கஞ்சா, ஆன்ஸு, கூலிப்பு, கண்டது போனதெல்லாம் இப்பவும் கிடைச்சிட்டு தான் இருக்கு. ஏன்னா ஹான்ஸ் போடுறத ஒரு பெரிய பழக்கமாவே எடுத்துருக்காங்க. நானும் கண்ணு கூட பார்க்கல, நிறைய பேர் கண்ணு முன்னாடியே ஹான்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. இன்னமும் அதெல்லாம் நீங்க இன்னமும் அந்த விஷயத்தெல்லாம் நீங்க இன்னும் சரி செய்யல அப்படின்னா எந்த ஆட்சி வந்தாலும் இப்படிதான்ப்பா. விஜய் வந்தா என்ன, விஜயகாந்த் வந்தா என்ன, யாரு வந்தா என்னப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை மக்களுக்கு வந்துடும். இந்த கும்மிடி பூண்டியில ஒரு 3 வயசு குழந்தைய ஒரு கொடூரம், ஒரு கேன கம்நாட்டி ஒரு 3 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த குழந்தைய அதாவது முற்பொதுல தூக்கி போட்டு போறான். எவ்வளவோ முயற்சி செஞ்சோம் அந்த குழந்தையோட உயிரை டாக்டரால காப்பாற்ற முடியல. சரி, இதுல நிறைய பேர் வந்துடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, எப்ப அந்த குழந்தைய பார்த்துக்க வேண்டியது அவங்கவுங்களோட தனிப்பட்ட வீட்டுல இருக்கிறவங்களோட விருப்பம்ப்பா. அந்த குழந்தைய பார்த்துக்காம கூட அந்த அம்மா என்ன பண்ணுது? அந்த குழந்தை யார் தெரியுங்களா? இப்ப டெய்லி உங்க வீட்டுல எல்லாம் பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, இல்ல உங்க மொழி பேச தெரிஞ்சவங்க, இப்ப நீங்க பெங்களூர் போய் வேலை செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப தமிழ் பேசுறதுக்கு, இப்ப நீங்க தமிழ் பேசுறீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க தமிழ் பேசுறாங்க. உங்க குழந்தை அவங்க கிட்ட விளையாடுது, மாமா பாரு, அண்ணா பாரு அப்படின்ட்டு விளையாடுது. ஏன் அவங்கள நம்பி அந்த குழந்தைய விட மாட்டீங்களா? டெய்லி அந்த குழந்தைக்கு அவன் சாக்லேட்டோ பிஸ்கட்டோ வாங்கி தரலாம், விட மாட்டீங்களா? அதே நிலைமைதான் கும்மிடிப்பூண்டில நடந்திருக்கு. பீகார்ல இருந்து ஒரு 4-5 குடும்பம் அங்க தங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அங்க தங்கி வேலை செஞ்சிருந்த ஒரு குடும்பம் தான், அதாவது சேம் மொழி பேசக்கூடிய ஒரு குடும்பம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சரி, டெய்லி அந்த குழந்தை அந்த நபர் கூட தான் விளையாடுது. அந்த நபர் அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கான். அந்த குழந்தைய எவ்வளவோ ட்ரை பண்ணியும் டாக்டர்ஸால காப்பாற்ற முடியல. ஏங்க, வில்லேஜ் சைட்ல எல்லாம் இப்பயும் நீங்க போனீங்க அப்படின்னா, ஏன்னா நான் போறேன், ஏன்னா நாங்க வில்லேஜ் தான், சரிங்களா? வில்லேஜ் சைடில் நீங்க இப்பயும் போனீங்கன்னா நிறைய குழந்தைகள் இப்பயும் மேல ஷர்ட் இல்லாம, இல்ல ஒரு சில எல்லாம் ஜட்டி கூட போடாம தான் சுத்திட்டு இருப்பாங்க. ஆனா அங்க போதவங்க என்ன சொல்லுவாங்க? ஏய் போய் ஃபர்ஸ்ட் சட்டையே போடு அப்படின்னு தான் மிதச்சிட்டு தான் போவாங்க. அந்த மாதிரிதான் இருக்காங்க அங்கெல்லாம். ஆனா இந்த டவுன் சைடு வரவங்க தான் குழந்தைய அங்க விட்டா போயிடும், இங்க விட்டா போயிடும், பொத்தி பொத்தி வச்சு கடைசியா யாரையோ ஒருத்தங்களை நம்பி கொடுக்குறீங்க. அந்த குழந்தைய அவன் நாஸ்தி பண்ணிட்டு போயிடான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சூலூர்ல அந்த குழந்தை எப்படி போச்சு? 10 வயசு சிறுமி
அந்த குழந்தையும் அந்த நபர் வந்து தெரிஞ்சவங்க. இந்த பிரச்சனையெல்லாம் பண்றவனுங்க தெரியாதவன் எங்கிருந்தோ வந்தெல்லாம் பண்ணல. தெரிஞ்சவன், பக்கத்து வீட்டுக்காரன், எதிர்த்து வீட்டுக்காரன், கூடவே பழகனவன் தான் இதை மாதிரி எல்லாம் வேலையெல்லாம் பண்ணி சுத்தி நிற்கிறானுங்க. இதுல சட்டம் ஒழுங்கு சுத்தமா எதுவுமே பண்றது கிடையாது. என்னதான் முக்கினாலும், நீங்க என்னதான் 717 ராஜ்நகர் மூடினாலும் இதுக்கெல்லாம், அதாவது இது மட்டும் இல்லாம பெண்களுக்கு பாதுகாப்பாக நான் என்னது சிங்கப்பெண் திட்டத்தை உருவாக்கிட்டேன். ஏங்க, சிங்கப்பெண் திட்டம் வந்துருச்சு, ஆனா அது செயல்பாட்டுல தான் இருக்கு. பாதுகாப்பு எங்கங்க? ஒரு இடத்துலயும் வந்து எல்லா இடத்துலயும் சிங்கப்பெண் எங்கெங்க சுத்துறாங்க? நாளை இன்னைக்கு வரைக்கும் என்ன ஒரு ரூபா இருக்குமா? ஒரு இடத்துல கூட நான் நேர்ல பார்த்தது இல்லையா அவங்கள? நான் காவேரிப்பட்டினம் சைடு, கிருஷ்ணகிரி சைடு தான் சுத்திட்டு இருக்கேன். ஒரு இடத்துல அவங்கள நான் நேர்ல பார்க்கலையே, வீடியோல நான் பார்க்கல. எப்படி வீடியோ போடுறதுக்கு தான் இருக்காங்களா அவங்க? விஜய் அவர்களோட ஆட்சி நல்லா போகணும், நல்லா இருக்கும், இதுக்கப்புறமும் விஜய் அவர்கள் ஆட்சி கண்டினியூ ஆகும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சிங்கப்பெண் திட்டம் நல்ல வழியா வந்துச்சுன்னா இருக்கும். இல்ல, இந்த பிரச்சனைகள்லாம் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு அப்படிதான் அப்படின்னா விஜய் அவர்கள் ஆட்சி இந்த 5 வருஷம் தாண்டி எல்லாரும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த கும்மிடிப்பூண்ல நடந்துச்சு இல்லையா இஷ்யூ, அந்த இஷ்யூ நடந்த இடத்துல கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் ரேடியஸே பார்த்தீங்கன்னா 3 ஒயின் ஷாப்ஸ் இருந்திருக்கு இப்பவையும் ரன்னிங்ல. நீங்க என்னதான் சட்டம் ஒழுங்க வெறும் ஒயின் ஷாப்ல மூடுறதுல மட்டும் காட்டிட்டு இந்த உளவுத்துறையில வந்து கோட்டை விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கடைசி வரைக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கும். ஜெயலலிதா அம்மா இருந்த காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் மேக்சிமம் வந்ததே கிடையாது. ஆனா எடப்பாடி அவர்கள் ஆட்சியிலும் சரி, ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியும் சரி, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா அவங்க வந்து கரெக்டா ப்ராப்பரா அந்த உளவுத்துறை யூஸ் பண்றது கிடையாது. உளவுத்துறை எதுக்கு இருக்காங்க? ஜெயலலிதா அம்மா பீரியட்ல காலையில ஒரு ரிப்போர்ட் வந்துடும், நைட் என்ன நடந்துச்சு, திரும்பி நைட் ஒரு ரிப்போர்ட் வரும், காலையில இருந்து சாயங்காலம் என்ன நடந்துச்சுட்டு. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. யாரு எதுவுமே பண்ணாத அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு தண்டனைகளும் கடுமையா கொடுத்துருந்தாங்க. ஜெயலலிதா அம்மாவை பார்த்தாலே எல்லாத்துக்கும் பயம் இருந்தது. அந்த அளவுக்கு உளவுத்துறையும் வேலை செஞ்சாங்க. இப்ப உளவுத்துறை என்ன பண்றாங்க? விஜய் அவர்களோட ஆட்சி இந்த 5 வருஷத்துல இதான் இப்ப வந்து ஒரு 1.5 மாசம் ஆயிருக்கு விஜய் அவர்கள் பொறுப்பேற்று. ஆனா 1008 நொட்ட சொல்றாங்க, 1008 பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் இந்த பிரச்சனைகள்லாம் நீங்க இப்படியே விட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் அதாவது அடுத்த 5 வருஷம் கழிச்சு திரும்பி எலெக்ஷன் இல்லைங்களா, 2031 அந்த எலெக்ஷன்ல நீங்க நினைச்சு கூட பார்க்காதீங்க நம்ம திரும்பி வின் பண்ணிடுவோம்ட்டு. இதுதான் உங்க கையில தான் இருக்கு. சட்டம் ஒழுங்க நீங்க சீர் செய்யாம நம்ம வின் பண்ணிடலாம், நம்ம திரும்பி எப்படின்னா வந்துடலாம் அப்படின்ற நினைப்புல இருந்தீங்கன்னா அந்த நினைப்பை அப்படியே அழிச்சிருங்க ரேசர் வச்சு. ஒயின் ஷாப்பை மூடிட்டா மட்டும் சட்ட ஒழுங்கெல்லாம் எல்லா இடத்துலயும் சரியா போயிட்டுலாம் இல்லை, சரிங்களா? அந்த உளவுத்துறையும் பாதுகாக்கணும், தனி மனத ஒழுக்கமும் வேணும், எல்லா விஷயத்தையும் நாமளும் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். ஏங்க, எனக்கு ஒரு குழந்தை இருக்குங்க, என் குழந்தைய வந்து எங்கன்னா ஒரு இடத்துல அனுப்பிட்டு அந்த குழந்தை திரும்பி வரும்போது எனக்கும் அந்த பயம்லாம் இருக்குல்ல, அந்த பயம்லாம் இல்லாத மாதிரி என்னைக்குங்க கொண்டு வருவீங்க? ஏன் குழந்தையும் ஸ்கூல் போகும், காலேஜ் போகும். இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் குழந்தைய வீட்டை விட்டு, அந்த காலத்துலலாம் வீட்டை விட்டு வெளியே போய் விளையாடுவாங்க. இப்பெல்லாம் வீட்டை விட்டு குழந்தைங்களை முன்னெல்லாம் வந்து பெரிய பிள்ளைங்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லைன்னு பார்த்தா இப்பெல்லாம் குழந்தை பிள்ளைங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாம இருக்குங்க. அந்த மாதிரிதான் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் சரி, அதுக்கு முன்னாடி ஆண்டவங்க சரி, எல்லாருமே சீர்கெடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. அதே நிலைமை தான் இப்பயும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் விஜய் அவர்கள் தக்க நடவடிக்கை எடுத்து இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை முழுசா கிளியர் பண்ணா மட்டும்தான் எந்த பிரச்சனையும் இல்லாம கண்டினியூ ஆகும் இந்த ஆட்சி. இல்லைன்னா ஆட்சி ஊத்தி மூடிட்டு போச்சு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.